ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என்னோடய பையனுக்கு செய்கிற அந்த தோசையும், அப்புறமா எங்கள் அம்மாவுக்கு செய்கிற அந்த உளுந்து போட்ட கஞ்சியும் வீடியோ இல்லாமல் நான் வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா நானே தான் பண்ணி நானே எடுத்துருக்கிறேன், டைம் இல்லை. பொண்ணு பெரிய பொண்ணு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க காலையில் ஆரி ஒரு கிளாஸ் போயிட்டாங்க. ஸோ அவங்க இல்லாத டைமில் இந்த மாதிரி போடுறேன். நான் இருக்கிற டைமில் டைரெக்டாக வீடியோ எடுத்து போடுறேன். சாரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே வந்துட்டு ஆடி கிருத்திகைன்றதுனால மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே நம்ம டிஃபன் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாசலெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு கோலம் போடுறதுக்காக உட்காந்துட்ருக்கிறேன். இன்னும் டெய்லி வந்துட்டு பத்தி கொளுத்தும் போது வந்து நம்ம நீட்டாக இருந்தோம்னா, பத்தி காலையில் நம்ம 6 மணிக்கு அல்லது 4 மணிக்கு கூட நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து தேசம் அங்கீகரித்து சொன்ன அந்த வேர்டு தான் நான் டெய்லி மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே நம்ம 3 பசங்களையும் ரெடி பண்ணி, இப்போ ஹஸ்பண்ட் வெளியே போய் எல்லாம் ரெடி பண்ணி வேலையெல்லாம் முடித்து பூஜை பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு மத்தியானம் ஆயிரும். ஸோ அதனால் நான் இது எனக்கு ஒரு திருப்தியான ஒரு தெரியுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் காலையிலேயே கோலெல்லாம் போட்டுட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, வாசலில் வந்து எனக்கு வந்து விநாயகர் இருக்கிறதுனால நான் பத்தியெல்லாம் காட்டிட்டு எடுத்து வாசலில் வச்சுட்டு, அந்த நறுமணத்தோடு தான் எனக்கு எப்போவும் டிஃபன் பண்ணதுக்கு போகிறதுக்கே பிடிக்கும். ஏன்னா ஒரே மழை நேரம் கசன்னு அப்படியே புழுக்கமும் இல்லாமல் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்யுங்க. இப்போ நான் வந்துட்டு என் பையனுக்கு வந்து ஸ்ப்ரவுட் வந்து நானே போட்டு இந்த நவதானியத்தை கொஞ்சம் ஊற போட்டு அதை முளைக்க வச்சு அதுக்கு தோசைக்கு மேலே அதை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக போட்டு, காய்கறி எண்ணெய்க்கு போடாமல் இதை மட்டும் போட்டு அப்படியே மூடி நெய் லைட்டாக விட்டு அந்த ஸ்ப்ரவுட் தோசைன்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு கொடுத்துருக்குறேன். நல்லா வந்து முருவலாக அதை ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. லைட்டாக கேரட்டு மட்டும் போட்டிருக்கிறேன், ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கிறேன். இது கூட நம்ம ஸ்ப்ரவுட் போட்டு உள்ளே மூடிட்டோன்னா பசங்களுக்கு தெரியாது. அப்படியே சுற்றி நெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தோசை உங்கள் பசங்க சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுங்க, ஸ்ப்ரவுட் தோசை. அப்புறமா பார்த்தா 2வது பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு தோசை ஐட்டங்கள், டிஃபன் ஐட்டங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவளுக்கு தயிர் சாதம் ரெடி பண்ணுறேன். அந்த ஸ்ப்ரவுட் வந்து மாற்றி போட்டுட்டேன். 2வது தோசைக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதையும் 2வது தோசைக்கு போடுறதுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் என்ன ஒவ்வொரு காய்கறிகளையும் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து போடணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த நாஸ்டா நான் வந்து டிஃபன் என்ன பண்ணுறேன் அப்படின்றத போட்டிருக்கிறேன். இப்போ 2வது பொண்ணுக்கு தயிர் சாதமும் கடைசி குட்டி பையனுக்கு வந்து ஸ்ப்ரவுட் தோசையும் பண்ணியிருக்கிறேன். தயிர் சாதம் வந்து ஏற்கனவே நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், கோயில் தயிர் சாதம்ன்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். அது போய் பாருங்கள். இப்போ பசங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. 10:30க்கு லன்ச் டைமுக்கு தண்ணியெல்லாம் வச்சுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருக்கனால அவங்களுக்கு கஞ்சி வேணும் அப்படின்றதுக்காக உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணி, இதில் வந்து ஒரு பச்சை மிளகா, புளி, அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சு ஒரு க்ரஷ் பண்ணி ஒரு துவையல் நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா அரிசியும் நான் புழுங்கல் அரிசி வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். அரிசியும் உளுந்தும் உடச்ச கருப்பு உளுந்தும் போட்டுட்டு அது நல்லா குக்கரில் பூண்டு சீரகம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் தயிர் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி இந்த மாதிரி சாப்பிடுங்க. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இது காலையில் சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு. உளுந்து போட்டு கஞ்சி, நிறைய பேர் அதை மாவு வச்சு உளுந்து கஞ்சி அப்படின்றாங்க. நாங்கள் டைரெக்டாகவே இப்படி தான் ஸ்டார்டிங் டேக்லே உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணுவோம். அப்புறமா பார்த்திங்கன்னா லன்ச் ரெடி பண்ண போயிட்டேன் நான். பசங்க வந்து இப்போ 10:30க்கு கொடுத்து விட்டுட்டு அப்படியே டைரெக்டாக குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லன்ச் ரெடி பண்ணோன்னா 1 o'clock வந்துடுவாங்க. ஸோ 1:30 2 o'clock ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. அதனால் அவசரமாக நெய் எண்ணெய்லாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டேன் நான் ஃபஸ்ட்டு. அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
அப்புறமா பார்த்திங்கன்னா அரிசி வந்துட்டு 3 கிளாஸ் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஆஞ்சி ரெடி பண்ணி நறுக்கி வச்சுருக்கு. உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, சோயா பீன்ஸும் கொஞ்சம் ஊற போட்டிருக்கிறேன். இது எல்லாமே போட்டு ஒரு வெஜ்ஜி பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த காய்கறி எல்லாம் போட்டு பண்ணணுன்னா எல்லாமே அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்பவும் சாம்பார் அவியல் அப்படின்ட்டு இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரைடே வேறு சாம்பார் வைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் சண்டே வந்து அமாவாசை வருது, அன்றைக்கி நம்ம சாம்பார் அவியல் தான் வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இந்த டியூஸ்டே வந்து பிரியாணியே ரெடி பண்ணியாச்சு, வெஜ்ஜி பிரியாணி. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, இல்லை இதில் ஒரு சேஞ்ச் வேணும், இல்லைனா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்டில் போடுங்க. நிறைய பேர் நேரில் சொல்கிறாங்க அப்படி பண்ணுங்கள், வித்தியாசமாக போடுங்க, அப்புறம் ஒவ்வொரு காய்கறியோட யூஸையும் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நல்லா போடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதில் வந்துட்டு நெய்யும் டால்டாவும் கொஞ்சம் ஆயில் நான் ஊற்றிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காலிஃப்ளவர் போட்டாச்சு, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டாச்சு, இதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. இப்போ உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் தண்ணியில் காய்கறியில் தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் அப்படியே அது நெய்யிலையும் டால்டாலையும் ஃப்ரை ஆகின உடனே அந்த பிரியாணி வந்து லாஸ்ட் எண்டில் நம்ம அவிச்சு வச்ச காய் மாதிரி இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு காய்கறியெல்லாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் பொடி, கலருக்காக காஷ்மீர் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றபடி சில்லி பவுடர் நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டுக்கணும். நான் வந்து 3 கிளாஸ் வந்து அரிசி போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு வத்தல் பொடி போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து கலருக்காக காஷ்மீர் பொடி போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்புறமா இதில் வந்து கரம் மசாலா தான் நம்ம போட போகிறோம். அது வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. அந்த கரம் மசாலா ஸ்ட்ராங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சுகானா கரம் மசாலா தான் எப்போவும் வாங்குவேன். ஸோ அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வந்து 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 கிளாஸ் வந்து ஒரு 350 கிராம் அரிசியை வந்து நான் இப்போ வந்து பிரியாணி பண்ணுறேன். அதுக்கு இவ்வளோ காய்கறி கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, ஆனால் பசங்க வந்து சோயா பீன்ஸு அந்த உருளைக்கிழங்குலாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அதில் போட்டு காய்கறி சாப்பிட்ற பசங்களாக இருந்தால் பிரியாணியில் கொஞ்சம் காய்கறி ஜாஸ்தி சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்ல தயிர் தான், இது புளிக்காத தயிர். ஸோ அதை வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லா பொடியெல்லாம் நல்லா காய்கறியோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இது வரைக்கும் அந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து புளிப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா புளிச்ச தயிர்னால் 1 ஸ்பூனோட விட்டுடலாம். நல்லா புளிக்காத தயிர்னா ஒரு 2.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 350 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 2.5 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிரியாணி அல்டிமேட்டாக அவுட்லுக் நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லி இலையும் கழுவி நல்லா நறுக்கி அழகாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ லாஸ்ட் எண்டில் பிரியாணிக்கு வந்து ரொம்ப இப்போ தயிர் வேறு போட்டிருக்குறோம். அதனால் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி மட்டும் நறுக்கி நீளவாக்கில் வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி மசாலாவை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அரிசி வந்து நம்ம ஊறிட்டு, ஆனால் வந்து நம்ம பிரியாணியோட காய்கறி மேலே தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இந்த குக்கரில் பண்ணோன்னா இந்த காய்கறி மேலே அப்படியே நம்ம ரைஸை கொட்டி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு எடுத்து 3.5 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து நான் இப்போ 5.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். நம்ம ரைஸை பொறுத்து தான் நம்ம தண்ணி ஊற்ற முடியும். நிறைய பேர் மெஷர்மெண்ட் சொல்கிறோம், ஆனால் வந்து ரைஸ் எப்படி தண்ணி இழுத்துக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே,
இப்போ ரைஸ் அந்த கொதிக்கிற தண்ணி அந்த மசாலா தண்ணி எல்லாம் கொதிக்கும் போது ரைஸை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹீட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் எண்டில் மூடும்போது உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்போ அப்படின்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது அப்படியே சிம்மில் வைக்கணும். இல்லைன்னா நல்லா ரொட்டிக்கல்ல கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு நல்லா கரெக்டாக மூடி தம் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே பிரியாணி ரெடி பண்ணுறேன். அந்த கிண்டும் போது அந்த அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போவும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. ஸோ அப்பளம் பொரித்து ராய்த்தா ரெடி பண்ணி பிரியாணி ரெடி ஆகி இது வந்துட்டு நான் டியூஸ்டே ஆடி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு கோயிலுக்கு போய் அதையும் சேர்த்து போடணும்னு நினச்சேன், முடியல. ஸோ மட்டுங்க முருகன் கோயிலுக்கு ஃப்ரைடே போகும்போது அந்த மும்பையோட அந்த ஃபேமஸ் அந்த முருகன் கோயிலையும் சேர்த்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணி அந்த தோசையில் அதை போட்டு கொடுக்க பசங்க சாப்பிட்றதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கொஞ்சம் சாப்பிட்டா போதும், நல்லா கிடைக்கும் எனர்ஜி. ஸோ என் பையன் ரைஸ்லாம் சாப்பிட மாட்டான், அதுக்காக நான் அவனுக்கு இந்த மாதிரி தேடி நானே பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.